சித்தர்களுடைய தலைவன் யார்? முருகப்பெருமான். முருகன் வேறு சிவன் வேறு கிடையாது இல்லையா? அப்படி எத்தனையோ விதமான சக்திகள் உற்ற இடமாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் நம்முடைய திருமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்கிறோம்? தென்னாடுடைய சிவனே போற்றி இல்லையா? ஏன் தென்னாடுடைய சிவன்? ஏன் 63 நாயன்மார்களும் தென்னகத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் தென்னாடுடைய சிவன். இன்னொன்று தென்னன் நாடு. தென்னாடு என்றால் என்னன்னா தெற்கு புறத்தில் உள்ள நாடு நம்முடைய லெமூரியா கண்டம். உலகத்தில் முதல் மனிதன் தோன்றிய இடம் எது என்று சொன்னால் அந்த லெமூரியா கண்டம் என்று சொல்கிறார்கள். அங்கிருந்து தான் உலகமே போனது. அதனால்தான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அவர் எழுதினார். அதில் இன்னொரு நுட்பம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ராஜராஜ சோழனை பொறுத்தவரையும் ராஜராஜ சோழனுடைய அந்த தஞ்சை பெரிய கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா புத்த சிற்பங்கள் இருக்குது. நான் நேரில் போய் பார்த்தேன். புத்த சிற்பங்கள் இருக்குது. நம்ம ஆட்கள் கால ஆராய்ச்சியில் என்ன கதை எழுதிவிட்டாங்க, இது புத்த கோயிலாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் சைவ கோயிலாக மாறி இருக்கு, நம்மளால தான் கதை கட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றிவிட்டான். ஆனால் நடந்த உண்மை என்ன தெரியுங்களா? கடல் பகுதிகளில் புத்த மதம் செல்வாக்கு பெற்று வந்த காலம். தஞ்சை பெரிய கோயிலில் சிற்பங்கள் செதுக்கணும், நம்ம சிற்பிகள் மட்டும் போதாது. அப்போது ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான், அந்த பௌத்த சிற்பிகளையும் அந்த பணியில் அமர்த்துறான். பௌத்த சிற்பிகள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க எந்த சிலை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல புத்தருக்கு ஒரு சிலையை செஞ்சுட்டு தான் அந்த சிலையை செய்வாங்க. எந்த சாமிக்குனாலும் சிலை செய்வாங்க, ஆனால் முதல்ல புத்தர் சிலையை செஞ்சுட்டு தான் செய்வாங்க. அப்படி செய்த அந்த புத்தர் சிலையெல்லாம் ராஜராஜ சோழன் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த சிலையும் எங்களது கோபுரத்தில் இருக்கட்டும் என்று ஒரு மனப்பான்மை, ஒரு பரந்த மனப்பான்மையோடு இடம் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் ராஜராஜ சோழன். தெரியுங்களா? அந்த மனசு எத்தனை பேருக்குங்க வரும் சொல்லுங்கள்? அதனால்தான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான்.